சென்னையில ஏறக்குறைய 1/3 ஓட்டுநர் நடத்துனர் ஓய்வுல போயிட்டான். ஓய்வுல போன பிறகு அந்த பஸ்ஸை ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை. ஒரு புதிதாக ஒரு நிறுவனம் இப்ப உருவாகி இருக்கு. அந்த நிறுவனத்தினுடைய பேர் ஸ்டார் வால்ஸ், நட்சத்திர சுவர்கள். அது யாருடைய நிறுவனம்னா டவுசன் பாய்ஸ் நிறுவனம். இந்த நிறுவனங்கள் தான் இப்ப என்ன பண்ணுதுன்னா பஸ்ஸை துடைக்கிறது, ஸ்பேர்ஸ் மாற்றுறது, டிரைவர் கண்டக்டர் ஒப்பந்த ஊழியர்களாக இந்த நிறுவனம் வாடகைக்கு அமர்த்துது. ஸ்டார் வால்ஸ் இந்த நிறுவனத்துக்கு 25% கமிஷன். அப்போ இந்த நிறுவனம் அந்த போக்குவரத்து துறையே ஆரம்பிச்சிருக்கலாம், எதுக்கு தனியாருக்கு கொடுக்குது? அப்போ அதுலயும் குளறுபடி ஒண்ணு. இரண்டாவது இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, பஸ்ஸு கிளாம்பாக்கத்திலிருந்து 40 கிலோமீட்டர் பணிமனை, எங்க? பல்லவன் இல்லம், பெரம்பூர் இல்லம், எங்க வருது? இங்க சிட்டிக்குள்ளார வருது. சிட்டிக்குள்ள 40, ஏன்னா அங்க பணிமனையே இல்ல. எங்க? கிளாம்பாக்கத்துல ஆளுகள் இறக்கி விட்டுட்டு 40 கிலோமீட்டர் எங்க வருது? பல்லவன் பணிமனைக்கு வருது, பெரம்பூர் பணிமனைக்கு வருது. திருப்பி இதெல்லாம் சரி பண்ணிட்டு மறுபடியும் எங்க வரணும்? 80 கிலோமீட்டர் கிளாம்பாக்கத்தில் அருகில பணிமனையே இல்லை. அங்கு போதிய வசதிகள் இல்லைன்ற பிரச்சனையை நம்ம 2023 டிசம்பர்ல மக்கள் பயன்பாட்டுக்கு விடப்பட்ட பேருந்து நிலையம் இது. அன்றிலிருந்தே இந்த பிரச்சனை இருக்கு. ஒவ்வொன்னா மேம்படுத்திட்டு வராங்க. அதுல ஒரு சிக்கலா தான் இப்ப நடந்துட்டு இருக்கிறதுன்னு சொல்றாங்களே இதெல்லாம். சார், அதாவது அதிகாரி என்ன பண்ணிருக்கணும்னு கேட்டீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் என்ன பண்ணிருக்கணும்னா, இந்த 100கணக்கான ஏக்கர் கிளாம்பாக்கத்துல பேருந்து நிலையத்திற்கான இடம் ஆர்ஜிதம் செய்கிற பொழுதே பணிமனைய ஏற்பாடு பண்ணிருக்கணும். நீங்க விமான நிலையம் இருக்கு, விமான நிலைய செட்டு விமானத்தை எங்க ரிப்பேர் பண்ணுவான்? ஏர்போர்ட் தான் ரிப்பேர் பண்ணுவான். இதை எடுத்து கொண்டு போய் எங்க அமிச்சிக்கல ரிப்பேர் பண்ணுவான். அப்போ டிப்போ அங்க இருந்திருக்கணும். அடிப்படை. ஓகே. பெட்ரோல் அடிக்கிற எங்க, டீசல் அடிக்கிற எங்க வர்றான்? பல்லவன் பணிமனை. இதெல்லாம் நான் IAS படித்த அதிகாரிகளுக்கு அறிவே இல்லையா?